ஓகேமா? அடடே குட்டி போட்டுட்டியா? யாரு? ஐயோ, என் தம்பி குரல்ல கேக்குது. என்னடா இப்படி இழைச்சு போயிட்ட? அக்கா ரயில்ல நாலேஜ் தான் கிடைச்சது. ஏய், நீ இன்னைக்கு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. காலையில இருந்து நம்ம வீட்டு கழுதை கத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பவே உன்னை நினைச்சேன். கழுதை விடுக்கா. எங்கக்கா கண்ணாமணி? கண்ணாமணியா? பாலாமணிடா, பேர் விடவா மறந்துட்டேன். அடியே பாலாமணி, இங்க வாடி. உன்னை கட்டிக்க போற வந்துட்டாடி. உன் மாலை வந்துட்டாடி. அடியே வாடி. என்ன பலாமணி, இது பாத்தியா? உனக்காக புடவை ரவிக்க மலையிலும் செயின் பிஸ்கோத்து எல்லாம் வாங்கியாந்து இருக்கிறேன். மூஞ்சி எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஏண்டி திமிரா? ஆசையோட மாமே வாங்கி வந்திருக்கான். இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லு. ஆமா, கட்டிக்கு தான் போறேன். அக்கா 15 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு 2000 ரூபாய் பணத்தோட வந்திருக்கிறேன். இந்த தடவை இவ கழுத்துல சாலையை கட்டாம இங்க இருந்து போக மாட்டேன். அடியே அடியே, விளக்கமாறு பிஞ்சு போகும். மரியாதையா இவரை கழுத்த நிட்டு. எனக்கு இது பிடிக்கல. மீசைய பாரு, மீசைய பிஸி எடுத்துடுறேன். முழிய பாரு, முழிய. மொழியே எடுக்க முடியாது. நான் எடுத்துட்டா? இந்த பாரு, நான் உன் பேர் உயிரே வச்சிருக்கிறேன். ஏதாவது பண்ண ரயில்ல தலையை கொடுத்துருவேன். பாலாமணி, என் மவளை காலாகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் காட்சியை பண்ணி வச்சாத்தான் எனக்கு ஒரு பேரப்புள்ள பிறப்பான். நாளைக்கு நான் செத்து பேரப்புள்ள நெய்ப்பந்தம் பிடிச்சான்னா சொர்க்க வாசல் திறக்குண்டி. கட்டிக்கடி. உனக்கு பேரப்புள்ள தானே வேணும்? பேரப்புள்ள பிறக்க போறானே. இந்த அங்க நம்ம செக்கு மாட்டு கணக்கு சபையில அவரு எனக்கு கட்டல் மந்திரம் கத்து கொடுத்தாரு. கட்டல் மந்திரமா? ஆமா, நான் குழந்தை மேல ஆசைன்னு சொன்னேன். உடனே கதவை சாத்த சொல்லி என்ன கட்டி பிடிச்சாரு. ஐயோ ஐயோ, என் மகளை கெடுத்து விட்டானே படுதாவி பையன். அக்கா, இது ஒரு மூணாட்ட முண்டம். இதுக்காக தான் நான் போன வருஷம் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். எனக்கு கட்டி வச்சிரு கேட்டியா? இப்ப பாரு, எவனோ கெடுத்துட்டானே. ஐயோ, நான் அவரை செடி வச்சேன், ஆடு வந்து மெஞ்சிருச்சே. நான் மல்லியே செடி வச்சேன், மாடு வந்து மெஞ்சிருச்சே. அழுவாதக்கா. அழகம்பி, அக்கா சும்மா இருக்கா? நான் இப்பவே போய் அந்த செக்கு மாட்டு கணக்கு தீர்த்துட்டு தான் திரும்ப வருவேன். ஐயோ, என் தம்பி, என் தம்பி போகாதே. அடியா முண்டை முண்டை. கட்டில் மொத்தம் அடிப்பட்டா கட்டில் மொத்தம் இருடி. இன்னைக்கு ஒண்ணு நான் தொலைச்சு திருவல் முனிவேல் காக்க செப்பியமாவை செட்டே காக்க கும்பிடுறான். அவன் கட்ட அவுத்து விடுவான். கணேசமே, 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 என் அக்கா மகளுக்கு கட்டல் மந்திரம் சொல்லி கொடுத்தியா நீ? உன்னை கொல்ல விட மாட்டேன். முடிகள் பிடிங்க செக்கு செக்கு செது செதுலாக பகை சுக்கு கூர்வடி வேலா கூர்வடி வேலா கூர்வடி வேலா. தலைவரே, என்ன காப்பாற்று. வெளியில வந்துச்சு. என்ன சும்மா சும்மா அடிக்குது? நான் என்ன பண்ண? தம்பி குழந்தை போச்சு. இல்லக்கா, நான் கொலை பண்ணலக்கா. அந்த கடகத்தை போய் விரட்டினேன். ஓடணும் விரட்டினேன். நேர பஞ்சாயத்து வீட்டுல போய் நுழைஞ்சான். நானும் நுழைஞ்சேன். அந்த சமயத்துல அக்கா ஒரு வேலை வந்து அவன் வயசுல சதாக்குன்னு பாஞ்சு பாரு. அவன் கட்டினான். நான் பயந்து போய் ஓடி வந்துட்டாக்கா. ஐயோ, யாரடா குத்துனா வேளால? தெரியலையாக்கா. ஐயோ, இது கொலகார பய ஊராச்சே. அந்த அக்கா எனக்கு பயமா இருக்குது.
நானு அவனை திருத்தரவா விரட்டத யாராவது பாத்துருப்பாங்க இல்லையா? நான் தான் அவனை கொலை பண்ண சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமா சொல்லுவாங்க. நீதான் கொண்டு இருப்ப. கொலகாரன் கொலகாரன். ஐயோ, இவளே சாட்சி சொல்லுவா போல இருக்கே. தம்பி, நமக்கு இந்த வம்பே வேண்டாம். நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்டா. இந்த ஊரை விட்டே ஓடிடுவோம். எல்லாம் இவளால. எந்த போன வாரம் வெள்ளிக்கிழமை பொண்ணு ரங்கத்தை பறி கொடுத்தோம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இவனை பறி கொடுத்தோம். இவன் பொண்டாட்டி வந்து கேட்டான், அவன் என்னன்னு பதில் சொல்றது? அவளுக்கு ஏதாவது பதில் சொல்லிக்கிறாங்க. இந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அட, இதுக்கு போய் எங்க பெருசா குழம்பிட்டீங்க. புறத்த தோட்டத்துல புதைச்சிட வேண்டியதானே? பாத்துல பலமா பேசாத. அதாங்க, இந்த புணத்தை தோட்டத்துல புதைச்சிட்டு இந்த கோவில் விஷயம் இருக்க அத 3 பேருமா சேர்ந்து பங்கு போட்டுட்டு தலைமறை ஆயிடும். வட இந்த பங்கு பங்குன்ற பேசுற பேச்சு எனக்கு பிடிக்காது. பங்குன்னு நினைச்சான் என்ன ஆனா பத்தியா? பங்க பத்தி பேசாது. நாம எல்லாரும் கேட்கிறவங்களுக்கு ஒரே மாதிரி பதில் சொல்லணும். நாம எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு வேட்டையாட போனோம். காட்டெருமை வந்து அவனை குச்சடிச்சு செத்து போட்டான் அப்படின்னு சொல்லணும். இதுதான் பஞ்சாயத்தினுடைய தீர்ப்பு. ரொம்ப கரெக்டுங்க. பாத்தீங்களா சார், என் வள்ளிக்கண்ணு சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. 2 வெள்ளிக்கிழமை 2 பேரை பழி வாங்கிட்டான். ஆரம்பத்தில் நீங்க இதை சொன்ன போது நான் இதை நம்பல. ஆனா நடந்திருக்கிற சம்பவங்களை நினைச்சு பார்த்தா இப்போ சொல்ல சார், எஞ்சிருக்கிற 3 பேர்ல யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நீங்க விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா உண்மை தெரியும். சார் சார், கொடுமுடி பஞ்சாயத்தை சேர்ந்த எம்பளி கேட்கிறவன் அரசாங்கத்துக்கு சொந்தமான காட்டுல இருந்து மரங்களை திருடி கடத்திட்டு போறதாக தகவல் வந்திருக்கு சார். அப்படியா? ஆமா சார். சார், இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதை வச்சு அவனை தனியா அரசு சொந்தமான காட்டுக்குள்ள வந்து மரத்தை வெட்டி கொள்ளை அடிக்கிறீங்க. ஏன்டா ஜீப்ல? எஜமா, இந்த ஒரு தடவை விட்டு மன்னிச்சுங்க எஜமா. நடங்கடா. ஒன்னாங்கடா துப்பாக்கிய.
நாளா என்கிட்ட தகராறு பண்ணிக்கிறீங்க. இப்ப தலைவர்கிட்ட கேள. கேட்கத்தான் போறேன். எங்க என் புருஷனுக்கு சேர வேண்டிய பங்க நீங்க கொடுக்க போறீங்களா இல்லையா? என்ன பங்கு? என்ன பங்கா? கோயில்ல கொள்ளையடிச்சீங்களே அந்த பங்க. வேண்டாம், அவகிட்ட சொல்லிட்டியா? சொல்லாம என்ன பண்றது? இருக்க போறது 2 நாளோ இல்ல 3 நாளோ, அதுக்குள்ளே அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே. சீக்கிரம் எடுங்க. கண்ணாயிரம், எனக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு போச்சு. கொலைகாரனாகவும் கொள்ளைக்காரனாகவும் இருந்த சில பேர் தான் செஞ்ச குற்றத்தை உணர்ந்து ஆண்டவனிடத்துல போய் அழுது உருண்டு விரண்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டதுனாலே ஆழ்வாராதிகளாகவும் நாயன்மார்களானதாகவும் புராணத்துல சொல்லுது. இப்ப நான் சொல்றேன், நாம 2 பேர் ஆயிட்டா என்னடா இப்போ? நீங்க அவங்க முதல்ல நகையெல்லாம் என்கிட்ட கொடுங்க. கொடுக்கலன்னு ஊரை கூட்டி உண்மையா சொல்லுவேன். ஜனங்கள்லாம் உங்களை கல்லால் அடிப்பாங்க. பாருங்க, வீண் பச்சல வேண்டாம். முதல்ல நகையில கொடுங்க. கொடுக்குறேன். ஆனா ஒண்ணே, என்ன? பங்க வாங்கிக்கணும். அப்புறம் இந்த ஊர்ல இருக்க கூடாது, ஓடிடணும். 1000 கும்பிடு போட்டுட்டு போயிடுறாங்க. நாங்க இருக்கிறத சமமா பங்கு போட்டு வாங்கணும். நம்மளை ஏமாத்தி ஏப்ப விட்டுருவான். ஒரு பணங்காட்டு நரி. அவரு பழங்காட்டு நரி, நான் பாலக்காட்டு நரி. கட்டிச்சு கொதறாட்ட நில்லு. இந்தாடாப்பா, எடுத்து வைங்கடாப்பா. உங்களுக்கு வேணும்ன்றதை எடுத்துக்கங்க. எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா போதும். எனக்கு ஒண்ணும் ஆசை கிடையாது. என்னங்க வயிறும் வயிறூரிய நவரத்தினமா இருந்தது, இப்ப வெறும் கரியா இருக்கு. கும்பிடுங்க, எல்லாரும் கும்பிடுங்க. அம்பிகே, லோகமாதா ஜெகத்ரட்சகி, உன்னுடைய பெருமையே பெருமை. நீ எங்கெங்கயோ விளையாடுற, கடைசியில போட்டியில வந்து விளையாடிட்டியே என் தாயே. ஆஹா, பங்கு பங்குன்னு கேட்டீங்களே, பாத்தியா பங்கு என்ன ஆச்சு? பாத்தியா விசாலா, கலியுகத்துல பாவம் செய்யறவங்களுக்கு அப்பப்ப பலன் கிடைக்கும். பராசக்தி நம்ம கண்ணு முன்னாடியே கரியாக்கிட்டான். நீ ஒரு விவரம் கிட்ட ஆளு. இதுல ஏன் சூது இருக்க கூடாது? சூதா கரபடியான கைய பார்த்து அப்படி சொல்றேன். பார்வதி, லோகமாதா, எனக்கு ஒண்ணுமில்ல. நீ கடவுளை கேவலப்படுத்துற. தலைவரே கோவிச்சுக்காதீங்க, எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே நாங்க இந்த ஊர்ல இருக்க மாட்டோம். போச்சா? எல்லாம் போச்சு. வங்கி போச்சு, வளையி போச்சு, அடிக்க போச்சு, ஒட்டியானம் போச்சு, எல்லாம் போச்சு. விசாரா விசாரா, வரேன் தலைவரே. அப்பா, பின்னாடி மாட்டுக்கோட்டை பழனி மேல இந்த அண்டா இருந்துப்பா. இதை திறந்து பார்த்தா எல்லா அம்மன் கோயில திருடு போன நகைங்கப்பா. மழையா, என் அறிவின் உழைப்பினாலே உனக்கு சேர்த்து வைக்கிற சொத்துடாது. அம்மன் நகை திருடுது பாவம்பா. பாவம், போட அம்மனே திருடி போற. போட வெளிய தென்னையில உட்கார்ற. போட. என்னாச்சு? மாடு நகர மாட்டேங்குது புள்ள. நகர மாட்டேங்குதா? இறங்கி முன்னாடி போய் மூக்கனாகரை பிடிச்சி இழியா. அறிவு கட்ட மாடுகள். என்னையா ஏன் கத்துறா? அங்க பாத்தியா, செத்து போன வள்ளிக்கண் பேயா வந்து நிக்கிறா. பேயா? ஒன்னையும் காணா. இருப்ப கட்டா பேய் ஓடிடு. அந்த அருவாளை கொண்டா. ஊர்ல பல பேர் பலவிதமா பேசிக்கிறாங்க. வேலை இல்லாத ஊர்ல அப்படிதான்டா பேசுவானுங்க. அதெல்லாம் கேட்க கூடாது. கண்ணி எங்காவது மூடிட்டு பேசாம படுத்துக்கணும். தெரியுமா? குடும்பக்காரனான உனக்கு கூட்டாளியா இருந்த தோஷத்துக்காக. குடும்பக்காரன் என் நண்பா,
என்ன கொடுமைக்காரனும் பொண்டாட்டி சொல்றாடா. சொல்லு. என்னுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்றா. உயிரோட இருந்தா சொல்லியிருப்பான். நந்தா, குமரி பெண்களை கற்பழிச்சதும் குருட்டுக்கிழவனை கொலை செஞ்சதும் பள்ளிக்கண்ணு சாவுக்கும் காரணமாயிருந்தது நீதான். உனக்கு உடந்தையாயிருந்த குற்றத்திற்காக நாங்கள் 4 பேரை அழிஞ்சிட்டோம். இப்ப நீ வாயால சொல்றது. வாங்க வாங்க. பாருங்க, புருஷன் தலையை வெட்டி டேபிள்ல கொண்டாந்து வச்சிருக்கா. ஐயா, ஏம்மா அந்த கத்தியை கூட. ஏம்மா நீதான் வெட்டினியா? ஆமா, நானே தான் வெட்டினேன். காரணம்? இந்த பெரிய மனுஷனை கேட்டுக்குங்க. சரி, இந்த கொலை குற்றத்துக்காக உங்களை நான் கைது செய்யறேன். 1457 அந்த அம்மாவை கூட்டிட்டு போய. புறப்படமா. மிஸ்டர் புண்ணியகோடி, நீங்க கூட ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. நான் கொடுக்குறேன். 2041 தலையடியா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்ன பேயஞ்ச மாதிரி இருக்கிறீங்க. எங்க பார்த்தாலும் இந்த வீட்டுல பேயா இருக்கு. பாம்புகளா மேயுது. ஐயோ, எலும்பு கூடுகளா இருக்குது. நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லாம் உங்க நினைப்பு. பேசாம போய் படுங்க. காலையில பாத்துக்கிறேன். காலையா? நாளைக்கு தானே நான் வெள்ளிக்கிழமை சோதனை நாள். நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்ப்பா. நான் மலையில மந்திரவாதி கிட்ட போயிடுறேன். அவன் என்ன காப்பாத்துவா. ஏதாவது துணிமணி எடுத்துட்டு போய் வர. சீக்கிரம் வண்டி கேட்டா துணியை என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம்னா
முதலாளி விரட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இது தாங்க நடந்தது. இதுல ஒண்ணு கூட நான் போய் சொல்லல உங்ககிட்ட. சிநேகிதர்கள்லாம் போய் சேர்ந்துட்டாருங்க. நாளைக்கு இருக்கிறது ஒரே நாள் வெள்ளிக்கிழமை. சிநேகிதனுங்க போற இடத்துல நான் போயிடக்கூடாது. நான் மட்டும் வாழணுங்க. உங்களை தான் நம்பி வந்திருக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன். பயப்படாதீங்க. உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது. சரிங்க. இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறது இப்பவே கேட்டு சொல்றேன். சொல்லிடுங்க. ஐயங்கிரி கிரி 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 முக்காலும் தெரிந்த முனியப்ப சுவாமி, வெப்ப காட்டேரி ரணசங்காரி, இது பேயுடைய ஸ்டேட்மெண்ட். ஆமா ஆமா. தூங்க விடாதே. ஐயோ, ராத்திரில சொல்ல. பேய அடக்கணும்னா காளியை வசியப்படுத்தணும். காளியை வசியப்படுத்தணும்னா காவு கொடுக்கணும், எருமையை பலி கொடுக்கணும். ஆனா ஒண்ணும், அந்த எருமையை நீங்களே குளிப்பாட்டி மஞ்சள் பூசி மாலை போட்டு கோயில் வாசப்படியிலே பலி கொடுக்கணும். அப்ப பேய் ஓட்டமா ஓடிடும். கோவில் இருந்து ஓடுமா? ஊரை விட்டே ஓடி. என்னப்பா சொல்ற நீ? ஆமா சார், அம்மன் கோயில திருடு போன நகையில எங்க அப்பா தான் சார் திருடி வச்சிருக்காரு. வாங்க சார், எடுத்து காமிக்கிறேன். லோகமாதா, அம்பிகை, அம்பிகை, லோகமாதா, உனக்கு சேர வேண்டியதை கொண்டாந்துட்டேன். எப்படியோ இந்த கிராமத்துல என்ன 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஜனங்களை ஏமாத்தி எலெக்ஷன்ல என்னையே கிராம தலைவனாய் ஜெயிச்சு கொண்டாடுற என் தாயே, உன்னை நான் மறக்க மாட்டேன். ஏதோ சின்ன தப்புகள் செஞ்சதுக்காக 5 வாரத்துக்கு 5 அதிசயம் ஏற்படும். 4 நம்பர்கள். நான் தலைவன், என் நம்பர் 4 பேர் செத்துட்டான். இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு தான் பயமா இருக்கு. அதுக்காக தான் உனக்கு காவு கொண்ட அன்பே ஏசுத தாயே. ஊர்ல அவனையா சாவடி, என்ன சாவடிக்காதே, உன்னை வேண்டிக்கிற தாயே கொண்டாந்துட்டேன். ஓம் சக்தி அன்னை பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி நீயே மகாசக்தி. மனைநலம் காத்திடும் மகமாயி கருமாரி, வினைகளை தீர்த்திட விரைந்து நீ வருவாயே. மனைநலம் காத்திடும் மகமாயி கருமாரி, வருவாயே. ஓம் சக்தி அன்னை பராசக்தி, ஓம் சக்தி நீயே மகாசக்தி. அறிந்து நீ மன்னித்து அருள்வாய திரிசூலி. தெரிந்தும் தெரியாமலும் செய்திடும் பாவத்தை அறிந்து நீ மன்னித்து அருள்வாய திரிசூலி. வேதத்தின் நாயகி விளையாடும் பைரவி, பாதம் சரணடைந்தோம் பாலகரை மன்னிப்பாய். வேதத்தின் நாயகி விளையாடும் பைரவி, பாதம் சரணடைந்தோம் பாலகரை
சக்தி ஓம் சக்தி அன்னை பராசக்தி ஓம் சக்தி நீயே மகாசக்தி ஓம் சக்தி அன்னை பராசக்தி ஓம் சக்தி நீயே மகாசக்தி நீயே மகாசக்தி நீயே மகாசக்தி என்னால வெட்ட முடியாது. என்னுடைய வாகனம் என்னுடைய வாகனம் எவன் மேல் லோகத்திலிருந்து கீழ் லோகத்துல உயிர் பிடிக்க வந்தான்னா இங்க வரத்துக்கு 6 மாசம் ஆகும். அவ்வளவு ஸ்பீடு இது. நம்புங்க, அக்கினி ஜுவாலை வீசுது. அக்கினி ஜுவாலை வீசும். நீ என்ன தேய்ச்சி குளிக்காம உடம்பை கெடுத்துக்கிட்டு அக்கினி ஜுவாலை வீசலாம். பஞ்சாயத்து தலைவர் தகராறு வேலை செய்யும் தலைவர் பொண்டாடிய கொண்டதுக்காகதான் அறையிலே அம்மன் நகைகளெல்லாம் வீட்டுக்கு பண்ணாலே தென்னை மரத்துக்கு அடியில பத்து வச்சிருக்கேன். வள்ளிக்கண்ணு, பாவிகளை பழி வாங்கிட்டேன். பழி வாங்கியது நான் இல்லை, அவரவர் செய்த தீவினைகள். மனிதன் தான் செய்யும் தவறுகள் மற்றவருக்கு தெரியாது என்று நினைக்கிறான். பூமி, ஆகாசம், நீர், நெருப்பு, காற்று, இந்த பஞ்சபூதங்களுக்கு தெரியாமல் அவன் எதுவுமே செய்ய முடியாது. அவனை வாழ வைப்பதும் பஞ்சபூதம்தான், அவனை அழிப்பதும் பஞ்சபூதம்.